Batista vs Triple H, no holds barred WrestleMania 35. Triple H and Batista உடைய வரலாறு அண்ட் இந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணுவாங்க அதுக்கான ரீசனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட்டிஸ்டா அண்ட் Triple H ஓட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எவல்யூஷன் டீமில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உருவானது. இதில் என்ன காமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் டீமில் வந்து ஃபஸ்ட்டு பட்டிஸ்டாவே கிடையாது. WWE சேர்மன் வின்ஸ் மெக்மேன் வந்து எவல்யூஷன் அப்படின்ற ஒரு டீம் வந்து மிகப்பெரிய டீம். ஸோ இந்த டீமில் வந்து ஒரு ஹாட்டான ஹேண்ட்ஸமான ஒரு ரெஸ்லர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து மார்க் ஜென்ராக் அப்படின்ற ஒரு ரெஸ்லரை வந்து ரெஃபர் பண்ணுறாரு. ஸோ அவரை வச்சு வந்து ஒரு ஹெலிகாப்டர் ஷூட் எடுக்கிறாங்க. அந்த ஹெலிகாப்டர் ஷூட்டில் வந்து மார்க் ஜென்ராக்குக்கும் Triple Hக்கும் வந்து செட் ஆகலை. இதனால் அவர் மார்க் ஜென்ராக் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் டீமில் வந்து நான் ஜாயின் பண்ண விரும்பலை அப்படின்னுறாரு. ஸோ அந்த இடத்துக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க பட்டிஸ்டாவை. இப்படி தான் வந்து பட்டிஸ்டா எவல்யூஷன் அப்படின்ற ஒரு டீமுக்குள்ளேயே வராரு. இந்த எவல்யூஷன் டீம்லேருந்து ஃபஸ்ட்டு யார் வெளில போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன். அவர் வந்து வேர்ல்டு ஹெவிவேட் சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ணது மூலயமா இந்த டீம்லேருந்து வெளில தரத்தப்படுறாரு. அவர் வேர்ல்டு ஹெவிவேட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணும்போது அவர் தான் யங்கஸ்ட் வேர்ல்டு ஹெவிவேட் சாம்பியனாக இருக்கார். இது ஒரு ரெக்கார்டு எவல்யூஷன் டீமில். அண்டு இந்த டீம்லேருந்து ரெண்டாவது ஆள் யார் வெளில போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டிஸ்டா 2005 ராயல் ரம்பில் வின் பண்ணுறாரு. ஸோ அவருடைய ஆப்போனண்ட்டாக Triple H சூஸ் பண்ணுறாரு. WrestleMania 21 Triple Hக்கும் பட்டிஸ்டாக்கும் மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்சில் வந்து Triple Hக்கு ரத்தம் வரும். அண்டு Triple H வந்து பட்டிஸ்டாக்கு வந்து லோ ப்ளோ கொடுப்பாரு. இருந்தாலும் ஃபைனலி அந்த மேட்ச்சை வந்து பட்டிஸ்டா வின் பண்ணிடுவார். வின் பண்ணது மூலயமா வேர்ல்டு ஹெவிவேட் சாம்பியன்ஷிப் இருக்குல்ல, அதுலேயே சிங்கிள் ரைன்ஸை வந்து பட்டிஸ்டா தான் அதிக நாள் வச்சுருக்காரு. 282 நாள் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து இன்ஜுரி ஆனதுனால டைட்டில் வந்து வேக்கன்ட் பண்ணிட்டு போயிடுவார். அண்ட் ரெண்டாவது ரைன்ஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Triple H. அவர் வந்து 281 நாள் வச்சுருக்காரு. ஸோ யங்கஸ்ட் வேர்ல்டு ஹெவிவேட் டைட்டிலில் வந்து யங்கஸ்ட் சாம்பியன் வந்து ராண்டி ஆர்டன், லாங்கஸ்ட் ரன்னிங் சாம்பியன் வந்து பட்டிஸ்டா. அண்டு கம்பைன் டேஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Triple H 600 சில்லற நாள் வச்சுருக்காரு. மொத்தம் வேர்ல்டு டைட்டில் இருக்கிற 3 ரெக்கார்டுமே வந்து எவல்யூஷன் அப்படின்ற ஒரு டீம் கண்ட்ரோலில் தான் இருக்குது. யங்கஸ்ட் சாம்பியன், லாங்கஸ்ட் ரன்னிங் சாம்பியன், கம்பைன் சாம்பியன், இது எல்லாமே எவல்யூஷன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ரெண்டாவது மேட்ச் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்லாஷ் பேப்பரிவில். அந்த மேட்ச்லேயும் Triple H பட்டிஸ்டாக்கு வந்து லோ ப்ளோ கொடுப்பாரு. அந்த மேட்ச்சில் பட்டிஸ்டா சாம்பியனாக இருப்பார், சாம்பியனாக லீவ் ஆகிடுவார். மூணாவது மேட்ச் வந்து வெஞ்சன்ஸ் 2005 ஹெல் இன் அ செல் மேட்ச். அந்த மேட்ச் உண்மையிலேயே நல்லாயிருக்கும், ஃபிசிக்கலான ஒரு மேட்ச். பட்டிஸ்டாக்கும் ரத்தம் வந்திருக்கும், Triple Hக்கும் ரத்தம் வந்திருக்கும். பட்டிஸ்டாவும் லோ ப்ளோ யூஸ் பண்ணியிருப்பார், Triple Hக்கும் லோ ப்ளோ யூஸ் பண்ணியிருப்பார். மேட்ச் சூப்பராக இருக்கும், போய் பாருங்கள். பட்டிஸ்டா vs Triple H 2005 வெஞ்சன்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அரை மணி நேரம் மேட்ச் செமையாக இருக்கும். இதோட பட்டிஸ்டா அண்ட் Triple Hோட ஃபியூட் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஸ்டேஜில் மீட் பண்ணாங்கன்னா 2007 ராயல் ரம்பிள் ஜான்சனா ரிட்டர்ன் ஆவார். கடைசியாக 3 பேர் நிற்பாங்க. பட்டிஸ்டா, Triple H, ஜான்சனா 3 பேர் நிற்பாங்க. ராயல் ரம்பில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து சொல்லாமல் ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் பெரிய ஆளோ அவங்கள தான் எல்லாருமே வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த 3 பேரில் மிகப்பெரிய ஆள் வந்து பட்டிஸ்டா. Triple H அண்ட் ஜான்சனா 2 பேருமே டீம் போட்டு பட்டிஸ்டாவை அடிப்பாங்க. இருந்தாலும் தலை சிங்கிளாக 2 பேருமே சமாளிப்பார். அண்ட் ஃபைனலி எலிமினேட்டும் ஆகிடுவார். அண்டு Triple Hயும் வந்து ஜான்சனை எலிமினேட் பண்ணிவிட்டு அந்த மேட்சை வந்து ஜான்சனை வின் பண்ணிவிடுவார். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா Triple H அண்ட் பட்டிஸ்டாவுடைய வரலாறு. ஃபைனலாக WrestleMania 35 இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டிஸ்டா தான் வின் பண்ணுவார். இதுக்கு 3 ரீசன் இருக்குது. ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா பட்டிஸ்டாவுடைய ஒரு கரெக்டான அப்போனண்ட் கிடையாது Triple H அவருடைய ரெஸ்லிங் கரியரை முடிக்கிறதுக்கு. பட்டிஸ்டாவை விட்டால் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் ராண்டி ஆர்டன், இன்னொருத்தர் அண்டர்டேக்கர் வந்து அவருடைய ஷேப்பில் இல்லை, அதனால் அவரை வேணாம். ராண்டி ஆர்டனோட பட்டிஸ்டா தான் வந்து கரெக்டாக இருப்பார். இதனால் பட்டிஸ்டா Triple H பீட் பண்ணுவார். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டிஸ்டாவை பீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு Triple H எந்த ஒரு இடத்துலையும் சொல்லலை. அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ ஹாலிவுட்டுக்கு வந்து எப்படி வந்தியோ அதே மாதிரி போக முடியாதுன்னு சொல்கிறாரே தவிர்த்து நான் உன்னை பின் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு வார்த்தையே எங்கேயுமே யூஸ் பண்ணல. ஸோ பட்டிஸ்டா WWEக்கு வரதுக்கு முன்னாடி கிளியராக பேசியிருப்பார் அப்படின்னு நான் எஸ்டிமேட் பண்ணுறேன். WrestleMania 35 பொறுத்த வரைக்கும் நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கலாம் அப்படின்றத நான் எஸ்டிமேட் பண்ணுறேன். தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டிஸ்டாவுடைய ரூமர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது. பட்டிஸ்டா WWE புதுசாக ஏதோ ஒரு மூவியில் நடிக்க போகிறதா அப்படின்னு ஒரு ரூமர் வந்தது. ஸோ பட்டிஸ்டா WrestleManiaவில் தோத்துட்டாருன்னா கண்டிப்பாக மூவியில் நடிக்க மாட்டார்.
ஸோ சிம்பாலிக்காக சொல்கிறாங்க பட்டிஸ்டா டபிள்யூடபிள்யூஇயில் இருக்க போகிறாரு அப்படின்னு. ஸோ பட்டிஸ்டா வின் பண்ணுறதுக்கான 3வது ரீசனும் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.